அது நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தம்பி ஸ்ரீகாந்த் தெரியும். என்னோட கருத்து அவர் பாவம். அவர் திரையுலகில் எனக்கு தெரிஞ்ச வரை நிறைய பேர் இதை பயன்படுத்துறாங்கிறதான். நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தி கைதாகி இருப்பது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருத்தம் தெரிவித்துள்ளார். அது என்ன காட்டினாங்கன்னு நான் பார்க்கல. அது சொன்னாங்க, கேட்டேன் தம்பிகிட்ட. பெரியார் அண்ணா அவங்கள பற்றி ஏதோ காட்டினாங்க. அது என்னன்னு தெரியாம நம்ம கருத்து சொல்ல முடியாது. அது ஐயா வேலுமணி அவங்க பேசுனதை நான் கேட்பேன். அது தெரியாது எங்களுக்கு. அதில் நாங்கள் அந்த கொள்கையில உறுதியாக இருப்போம், அவங்கள மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னது. அப்போ அதுக்கு மேல பேசி நமக்கு பயன் இல்லை. அது நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தம்பி ஸ்ரீகாந்த் தெரியும். என்னோட கருத்து அவர் பாவம். அவர் திரையுலகில் எனக்கு தெரிஞ்ச வரை நிறைய பேர் இதை பயன்படுத்துறாங்கிறதான். நிறைய புகழ்பெற்ற எல்லோருமே பயன்படுத்துறாங்கன்னு அவரு சிக்கிக்கிட்டாரு. பாவம் தெரியாம அவரு மாட்டிக்கிட்டாரு. நான் அவருக்காக வருத்தப்படுறேன். அவர் பாவம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னால இருக்கலாம். அதிகாரங்களுக்கு தெரியாம இந்த போதைப் பொருள் வராது. இது இங்க நீண்ட நாளா இது இருக்குது. நாடங்களும் இருக்குது. திரையுலகில் மட்டும் இல்ல, கல்லூரி பள்ளிகள் கல்லூரிகளுக்கே போயிடுச்சு. குறிப்பா வழிபாட்டு தலங்கள்ல எல்லாமே கொக்கைன், அந்த கஞ்சாவின் எல்லாமே விற்கப்படுது. நான் நினைக்கணும் ஒழிக்கணும்னு. அரசு நினைச்சா ஒழிஞ்சிரும். அது தம்பி ஒரு புகழ்பெற்ற நடிகருங்கிறனால அவரு அதுல கைதாகிறதுனால அது வெளிச்சத்துக்கு வருது. இல்லைன்னா வித்துட்டு தானே இருந்திருப்பாங்க. அவர் கைதாகல அப்படின்னா இது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அவர் கைதானதுனால ஒளிஞ்சிட போகுதா? இல்ல, ஒழிக்கணும்னு அதிகாரம் நினைக்கணும், ஆட்சியாளர்கள் நினைக்கணும். நினைச்சா ஒழிக்கலாம். அது அவங்க செய்ய மாட்டாங்க. பல பேர் இன்னும் கூட்டணியை முடிவு செய்யாத போது என்னை மட்டும் எந்த தொகுதி இருந்தது? எல்லா வேட்பாளர் அறிவிச்சவரும் ஒரு தொகுதி காலியா இருக்கும்ல, அதுலதான் நான் போட்டிடுவேன். கொஞ்சம் பொறுங்க. மகிழ்ச்சி. இல்ல, அது ஒண்ணும் இல்லை. அது இங்க இருக்கிற தலைவர்கள் நம்ம போய் அங்க பங்கேற்பதும் அவங்க இங்க வந்து பங்கேற்பதும் இயல்பு தானே. அது தம்பி அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறாரு. அது அங்க ஒரு மதிப்புமிக்க பொறுப்புல இருக்காரு, துணை முதல்வராக இருக்கிறாரு. இதுல ஆர்வமா இருக்கிறாரு. இந்த ஆன்மீகம் வழிபாட்டுல ஆர்வமா இருக்காரு. அதனால அவர் அழைச்சிருப்பாங்க. அதையெல்லாம் ஒரு இதா நம்ம பார்க்க வேண்டியதில்லை. என்னை கூட முருகனை பத்தி பேச வாங்கன்னு போய் பேசுவேன். திருமாலை பேசுங்கன்னு சொன்னா போய் பேசுவேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை.